நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புதினா துவையல். புதினா துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? புதினா 10 ரூபா கட்டு ஒரு கட்டு வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, உளுத்தம் பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் வதக்கிறதுக்கு சமையல் எண்ணெய். வாங்க நம்ம அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். புதினா துவையல் செய்ய அடுப்பில் கடாயை வச்சுட்டு சமையல் எண்ணெய் சேர்க்குறோம். மிளகாய் சேர்த்து வறுக்கிறோம். நம்ம உளுத்தம் பருப்பு சேர்க்கிறோம். தும்பற்பொடியாக நம்ம பெருங்காயம் சேர்க்கிறோம். உளுத்தம்பருப்பு சவந்தெடுத்து நம்ம உளுத்தம்பருப்பு எடுக்கணும். புதினா சேர்க்கணும். புளியை இதோடய சேர்க்குறோம். புளியை சேர்த்துட்டோம். அடுத்தது இப்போ உப்பு சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு இதுலேயே சேர்க்குறோம். சில பேர் வெறும் தலையை மாத்திரம் அதை அரைப்பாங்க. நான் அந்த நுனியில் உள்ள கொழுந்தான தண்ணியை சேர்த்து போட்டுடுவேன். வெறும் தலையை சேர்த்தோம்னா நமக்கு நிறைய இருக்காது. இதே பாருங்கள், வதக்கம் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் ஆரவும் அரைச்சிட்டு வந்து பார்ப்போம். புதினா துவையல் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த புதினா பொதுவாக உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இட்லி, தோசை, பொங்கல், சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த துவையல் செட் ஆகும். எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.